நியூ இயர் வரத்துக்கு 1 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடியே இந்த அலப்பறையெல்லாம் ஆரம்பமாயிடும். என்னன்னு பார்த்தா 30 நாள் தான் இருக்குது, 90 நாள் தான் இருக்குது, வெயிட் லாஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நிறைய வீடியோஸ் வரும். இப்போ யூடியூப் வந்த பிறகு தான் இல்லை, புக்ஸ் படிக்கிற காலத்திலேயே இதெல்லாம் நிறைய பார்த்துருக்குறேன். இப்படியெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணினா வெயிட் லாஸ் பண்ணவங்க இருக்க இடமே இல்லாமல் கரைஞ்சு போயிருக்கணும். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை. ஓ, அப்போ எல்லாரும் நம்மளை மாதிரி தான் அப்படின்னு ஆறுதல் பட்டுக்கிட்டாலும், நான் போன வருஷம் வெயிட் லாஸில் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்களை பேசிக்காக வச்சு இந்த வருஷமும் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை தொடர போகிறேன். அட நீங்களுமா அப்படின்னு கேட்காதீங்க. போன வருஷம் நான் நோ சுகர் டயட்டும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கும் சேர்த்து ஆரம்பித்தேன். ஆரம்பமெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் நல்லாவே போச்சு. ஒரு 7.5 கிலோ குறைஞ்சதுக்கப்புறம் தான் சோதனையே ஆரம்பமாச்சு. நிறைய ட்ராவல், ஒர்க்லோடு, செய்ய முடியல, டயர்டாக இருக்குன்னு 1000 காரணங்கள். ஒரு ஸ்டேஜில் குறைஞ்ச வெயிட் திரும்ப அதிகரிக்க ஆரம்பிச்சுது. ஆஹா, மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். திரும்ப கொஞ்சம் டயட் பண்ணுவேன். அடுத்து ஏதோ ஒரு நேரமின்மை, ஏதோ ஒரு காரணத்தினால அது மாறி போயிடும். இப்படியே ஏறியும் இறங்குறதுமா இருந்தது. மொத்தத்தில் போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் ஒரு 5 கிலோ நான் குறைஞ்சிருக்கிறேன். இதை இந்த வருடமும் தொடரணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அதுக்கு நான் முதல்ல பண்ணது என்னென்னா, என்ன டயட், எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு, எதனால் நம்மளால் இதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியலை அப்படின்னு யோசித்தது தான். நிறைய காரணம் இருக்குது. காரணம் நம்மளை தான் நம்ம சொல்லிக்கணும்.